என்னாகமம் அதிகாரம் 7. 4 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். 1. இஸ்ரவேலின் பிரபுக்களின் காணிக்கை விபரம், வண்டில் மற்றும் மாடு. 2. பலிபீடத்தின் பிரதிஷ்டைக்காக இஸ்ரவேல் பிரபுக்கள் செலுத்திய காணிக்கை விபரம். 3. பேசும் தேவன். 4. பரலோக சிங்காசனமும் சாட்சி பெட்டியின் கிருபாசனமும். 1. இஸ்ரவேலின் பிரபுக்கள் காணிக்கை விபரம், வண்டில் மற்றும் மாடு. இந்த காணிக்கையானது மோசே வாசஸ்தலத்தை, அதாவது ஆசரிப்பு கூடாரத்தை கட்டி அதையும் அதன் எல்லா பணிமுட்டுகளையும் பலிபீடத்தையும் அபிஷேகம் பண்ணி முடித்த நாளில் இந்த காணிக்கை செலுத்தப்பட்டது. ஆசரிப்பு கூடாரமானது அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு பலிபீடமானது பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. அந்த பலிபீடத்தின் பிரதிஷ்டை நாளில் இஸ்ரவேலின் பிரபுக்கள் கொடுத்த காணிக்கை விபரமானது இந்த அதிகாரத்தில் அடங்கியுள்ளது. இந்த அதிகாரமானது ஆசரிப்பு கூடாரம் ஸ்தாபிக்கப்பட்ட பின், அது பரிசுத்தப்படுத்தி அபிஷேகம் பண்ண பின் நடந்த பலிபீடத்தின் பிரதிஷ்டை நாளில் செலுத்தப்பட்ட இஸ்ரவேலின் காணிக்கை விபரத்தை விளக்குகிறது. முதலாவது, இஸ்ரவேலின் பிரபுக்கள் 12 பேரும் ஆளுக்கு ஒவ்வொரு மாடு வீதமாக 12 மாடுகளையும், 2 பிரபுக்களுக்கு ஒரு வண்டில் வீதமாக ஒவ்வொரு 6 வண்டில்களையும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக கொண்டு வந்தனர். மொத்தம் 6 வண்டில் 12 மாடு என இது மூவருக்கும் பிரித்து கொடுக்கப்பட்டது. குறிப்பாக கோகாத் புத்திரருக்கு தோள்மேல் சுமப்பதே அவர்கள் வேலையாக இருந்ததினால் அவர்களுக்கு வண்டிலும் மாடும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் கெர்சோன் மற்றும் மெராரி புத்திரரின் சுமை கனமான சுமையாக இருந்தபடியினால் கெர்சோன் புத்திரருக்கு 2 வண்டிலும் 4 மாடுகளும், மெராரி புத்திரருக்கு 4 வண்டிலும் 8 மாடுகளும் கொடுக்கப்பட்டது. ஏனெனில் மெராரி புத்திரர் பலகைகள், தாழ்பால்கள் என கடினமான பாரத்தை சுமக்க வேண்டியிருந்ததால் மெராரி புத்திரருக்கு 4 வண்டில்கள் கொடுக்கப்பட்டது. இது இந்த அதிகாரத்தின் முதல் 10 வசனங்களில் விளக்கப்பட்டுள்ளது. 2. பலிபீடத்தின் பிரதிஷ்டைக்காக இஸ்ரவேல் பிரபுக்கள் செலுத்திய காணிக்கை விபரம். இந்த அதிகாரத்தின் 11 முதல் 88 வரையிலான வசனங்கள் 12 நாட்களும் 12 பிரபுக்கள் கர்த்தருடைய பலிபீடத்தின் பிரதிஷ்டைக்காக கொண்டு வந்த காணிக்கை விபரத்தை விளக்குகிறது. இதில் சர்வாங்க தகன பலி, போஜன பலி, பாவ நிவாரண பலி, சமாதான பலி என 4 முக்கிய பலிகள் செலுத்தப்பட்டன. இந்த காணிக்கையானது பலிபீடம் அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு பலிபீடத்தின் பிரதிஷ்டைக்காக செலுத்தப்பட்டது. இதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரபுக்களும் ஒரே அளவான காணிக்கையை கர்த்தருக்கு கொண்டு வந்தனர். பெரியவன் சிறியவன் என்ற வேறுபாடு எதுவும் இன்றி எல்லாருடைய காணிக்கையின் அளவும் ஒரே விகிதத்தில் இருந்ததை நாம் வாசிக்கிறோம். 12 வெள்ளித்தாளங்கள், எண்ணெயில் பிசைந்த மெல்லிய மாவினால் நிறைந்த 12 வெள்ளித்தாளங்கள், 12 வெள்ளிக்கலங்கள், 12 பொன் தூப கரண்டிகள் என பரிசுத்த ஸ்தலத்தின் வேலைக்கான பணிமுட்டுகளும் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. சர்வாங்க தகன பலிக்காகவும் பாவ நிவாரண பலிக்காகவும் சமாதான பலிக்காகவும் காளைகளும் ஆட்டுக்கடாக்களும் வெள்ளாட்டுக்கடாக்களும் ஆட்டுக்குட்டிகளும் கொண்டு வரப்பட்டன. இதுவே பலிபீடத்தின் பிரதிஷ்டைக்காக 12 இஸ்ரவேல் பிரபுக்களும் தங்கள் தங்கள் நாளில் என 12 நாட்கள் கொண்டு வந்து செலுத்திய காணிக்கை விவரம், பலிக்காக செலுத்திய காணிக்கை விவரம். மோசேயின் காலத்தில் ஆசரிப்பு கூடாரம் ஸ்தாபனம் பண்ணப்பட்ட பின்பு பலிபீட பிரதிஷ்டைக்காக பலி செலுத்தப்பட்டதைப் போல் சாலமோன் தேவாலயத்தை கட்டி பலிபீடம் பிரதிஷ்டை பண்ணின போது இதே போல் பலிகளை செலுத்தினார் என்பதை நாம் 1 ராஜாக்கள் 8வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். சாலமோன் கர்த்தருக்கு சமாதான பலியாக 22,000 மாடுகளையும் 120,000 ஆடுகளையும் பலியிட்டார் என 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 63வது வசனத்தில் வாசிக்கிறோம். எனின் அந்த ஆலய பிரதிஷ்டையானது எவ்வளவு மகிமை நிறைந்த ஒன்றாய் இருந்திருக்க வேண்டும் என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஏனெனில் சமாதான பலிகளின் நினத்தை
அந்த வெண்கல பலிபீடமானது தாங்கக்கூடாத அளவுக்கு அது அதிகமாக இருந்தது என அதை வாசிக்கிறோம். எனவே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட நாளில் சமாதான பலியையும் மற்ற பலிகளையும் செலுத்துவது கர்த்தருக்கு நம்மை நாமே அர்ப்பணிக்கும் விதமாக அமைந்தது. அவருடைய கரத்திலிருந்து பெற்ற நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக அமைந்தது. மேலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவெனில், எவ்வளவு அதிகம் கொடுக்கிறோம் என்பதை விட எந்த அளவிலிருந்து எந்த சூழ்நிலையிலிருந்து கொடுக்கிறோம் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். தன்னுடைய ஜீவனத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்ட விதவையினுடைய காணிக்கை சொற்ப பணமாய் இருந்தாலும் அது கர்த்தருடைய பார்வையில் விசேஷித்த ஒன்றாக இருந்தது. அதேபோல் நாம் கொடுக்கிற பணம் எவ்வளவு என்று கர்த்தர் பார்ப்பதில்லை. மாறாக எந்த சூழ்நிலையிலிருந்து நம்முடைய தேவைகளின் மத்தியிலிருந்து நாம் கர்த்தருக்கு உற்சாகமாய் கொடுக்கிறோம் என்பதையே கர்த்தர் கவனிக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக நம்மை நாமே ஜீவ பலியாக அவருக்கு கொடுக்க வேண்டும் என அவர் ஆசைப்படுகிறார். 3. பேசும் தேவன். 89வது வசனத்தில் மோசே தேவனோடே பேசும்படி ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிப்பார். அப்போது சாட்சி பெட்டியின் மேலுள்ள கிருபாசனமான 2 கேருபீன்களின் நடுவில் இருந்து உண்டாக கர்த்தருடைய சத்தத்தை கேட்பார் என வாசிக்கிறோம். இது நாம் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அல்லது கர்த்தரிடம் இருந்து பதிலை எதிர்பார்க்கிற போதெல்லாம், அவரிடம் உரையாடும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் நமக்கு பதிலளிக்கிறார் என்பதை காண்பிக்கிறது. நாம் அவரை நோக்கி கூப்பிடும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருப்பதைப் போல வேறு எந்த ஒரு தேவர்களும் அல்லது நமஸ்கரிக்கப்படுகிற விக்கிரகங்களும் எந்த ஒரு மனிதர்களுக்கும் சமீபமாயிருந்து ஆறுதலை அளிப்பதில்லை, பதிலை கொடுப்பதில்லை. மாறாக நாம் ஜெபிக்கும் போதெல்லாம் உள்ளத்தில் இருந்து எழும்பும் கேள்விகளுக்கும் உள்ளத்தில் இருந்து எழும்பும் வியாகுலங்களுக்கும் எப்பொழுதும் பதில் தருகிற கர்த்தராய், பேசுகிற ஜீவனுள்ள கர்த்தராய், பேசுகிற ஜீவனுள்ள வார்த்தையாய் அவர் இன்றும் இருக்கிறார் என்பது எவ்வளவு உண்மை. எனவே ஆசரிப்பு கூடாரமானது கர்த்தர் நடுவே வாசம் பண்ணி மக்களோடு சஞ்சரிக்க விரும்பியதன் நிழலாட்டமாக அமைந்தது. அதேபோல் அதன் நிறைவாக இயேசு கிறிஸ்துவானவர் புதிய ஏற்பாட்டில் நமக்கு கொடுக்கப்பட்டு இம்மானுவேலராய், எந்நாளும் நம்மோடு பயணிக்கிறவராய், நம்முடைய இருதயங்களின் நடுவில் இருந்து பேசுகிறவராய் இருக்கிறார் என்பது நமக்கு கிடைத்திருக்கிற பெரிய பாக்கியம். 4. பரலோக சிங்காசனமும் சாட்சி பெட்டியின் கிருபாசனமும். வெளிப்படுத்தல் 4வது அதிகாரத்தை இதோடு நாம் ஒப்பிட்டு பார்ப்போமானால், எப்படி கேருபீன்களின் நடுவில் இருந்து சாட்சி பெட்டியின் கிருபையின் ஆசனத்தில் இருந்து கர்த்தர் தேவன் மோசேயோடு பேசினாரோ, அதேபோல் பரலோகத்தில் சிங்காசனத்தின் நடுவில் இருந்து 4 கேருபீன்கள், 4 ஜீவன்கள் அவரை சூழ்ந்திருக்க அதின் மத்தியில் உள்ள சிங்காசனத்தில் வீற்றிருந்தவராய் தேவன் பேசினார் என வாசிக்கிறோம். எனவே சாட்சி பெட்டியின் கிருபாசனம் என்பது பரலோகத்தின் நிழலாட்டமாக இருந்தது. இனி வரப்போகிற பரலோகத்தில் கர்த்தர் வீற்றிருக்கும் சிங்காசனம், கர்த்தரை சூழ்ந்திருக்கும் ஜீவன்கள், கர்த்தரை சூழ்ந்திருக்கும் 24 மூப்பர்கள் ஆகியவர்களின் நிழலாட்டமாக ஆசரிப்பு கூடாரத்தின் மகா பரிசுத்த ஸ்தலமும் பரிசுத்த ஸ்தலமும் அமைந்திருந்தது. ஜெபிப்போமா. அருமையின் தேவனே, ஆசரிப்பு கூடாரத்தை பரலோகத்தின் அப்பா மாதிரிக்கு ஒப்பாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியினால் இனி வரப்போகிற பரலோக வாழ்க்கையை சுவாமி நீர் எங்களுக்கு நிழலாட்டமாய் பல்வேறு காரியங்களில் விளக்கி காண்பித்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மன உற்சாகமாய் எங்களுக்கு ஜீவனத்துக்கென்று நீர் தந்திருக்கிறவைகள் எல்லாவற்றையும் உம்முடைய நாம மகிமைக்கென செலுத்துகிறோமா என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பொருளினால் மாத்திரமல்ல, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபையின் தாளந்துகளினாலும், எங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளை செல்வங்களினாலும், எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா காரியங்களினாலும் உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை தாரும். உம்மோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கையை தாரும்.
நீர் எங்களோடு பேசுகிற போதெல்லாம் ராஜா அதை செவி கொடுத்து கேட்கிற ஞானத்தையும் அதை பிரித்தறிகிற அப்பா சுவாமி விவேகத்தையும் எங்களுக்கு கட்டளையிடும். எல்லா துதிகன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.